ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டிவி சேனல்லேருந்து பேசுகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி மலையனூர், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செஞ்சி போயிட்டிங்கன்னா செஞ்சி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலில் வந்து மலையனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். அதில் வந்து என்ன ஸ்கேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு பழம், தேங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு போவோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கும்பொழுது அவங்க அதை உடச்சி திருப்பி நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. அதாவது தேங்காவை உடச்சி திருப்பி நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த தேங்காவை உடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா கேட்குறாங்க மக்களே. ஒரு தேங்காவை உடைச்சி நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு 50 ரூபா அதுக்கு நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வெளியே இருக்க ஒரு சாமியாண்ட உடைக்காமல் உள்ளே கருவறையில் இருக்கிற சாமியாண்ட உடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை உடைச்சி அதேமாதிரி நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு 100 ரூபா கேட்குறாங்க மக்களே. 100 ரூபா. இத்தனைக்கும் வந்து அறநிலையத்துறையில் இருக்க ஒரு கோவில் தான் அது. ஸ்கேம் பார்த்திங்கன்னா சுற்றி எங்கே போனாலும் ஸ்கேம் தான். அதேமாதிரியே ஒரு சாமிக்கு வந்து ஒரு புடவை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதல் அப்படின்றதுனால என் தங்கச்சி வந்து ஒரு புடவை ஒன்று கொடுத்தாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த புடவையை நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அதை சாமி மேலே போடுறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க பார்த்திங்கன்னா 300 ரூபா கேட்குறாங்க மக்களே. இந்தமாரி ஸ்கேம் எங்கன்னா நடக்குமா பார்த்துருக்கீங்களா? நம்ம தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் ஒரு புடவை, அந்த புடவையை வாங்கி சாமி மேலே போடுறதுக்கு 300 ரூபா கேட்குறாங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்டேயே 300 ரூபா, ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு வெளியே ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு 50 ரூபா, இன்னும் உள்ளே ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு 100 ரூபா. இந்த மாதிரி வந்து ஒரு ஆள்கிட்ட வாங்கினாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தெய்வ நம்பிக்கையோட கோயிலுக்கு போகிறாங்க? அப்போ எவ்வளோ காசு வரும்? அது போக பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் கோயிலுக்கு உள்ளே கடைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி கடைகளில் போயிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று, அதாவது கெவின்ஸ் மில்க் வந்து எம்ஆர்பி 30 ரூபா போட்டிருக்காங்க மக்களே. அதை நாங்கள் வந்து எம்ஆர்பி ரேட்டு தானே விற்பாங்கன்ட்டு வாங்கிட்டோம். வாங்கி குடிச்சிட்டதுக்கப்புறமேட்டு மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு கேட்குறோம். அவங்க வந்து ஒரு 30 ரூபா அந்த கெவின்ஸ் மில்க் ஷேக் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. மொத்தம் நாங்கள் 4 பேர் வந்து சாப்பிட்டோம். நான் 30 ரூபா ஒரு பேக்கெட்டு, ஆனால் எங்ககிட்ட இருந்து அவங்க 40 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மலையனூரில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ நீங்கள் யாராவது மலையனூருக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இங்கேருந்தே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போங்க. கோயிலுக்கு போனாலும் சாமியை கும்பிட்டு வாங்க. சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, சாமியும் அதை பார்த்துன்னு தான் இருக்குது. ஆனால் அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் போங்க, சாமியை பாருங்கள், சாமியை கும்பிடுங்க, வாங்க. தயவு செஞ்சு அங்கே இருக்க கடையிலையும் தயவு செஞ்சு எதுவும் வாங்கிடாதீங்க. அங்கே உள்ள வேலை செய்கிறவங்க, பூசாரிங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் நீங்கள் காசுன்னு எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ தேங்காய் உடைக்கிறது வந்து நீங்களே கூட உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பயங்கரமான ஸ்கேம் அது. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க மக்களே. முடிஞ்ச வரைக்கும் இப்போ திருவிழா வரப்போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண பாருங்கள். தேங்க்யூ மக்களே.